வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்து வர்றாங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது சில சங்கடங்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். ஆனால் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல தான் ராசிநாதனே உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கும். ஆகையினால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு எதிர்பாராத விபரீத யோகா அமைப்போடு செயல்பட்டு வரும். ராசிநாதன் உச்ச நிலையிலிருந்து செயல்பட்டு வர்றதுனால இந்த மாதம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சில முக்கியமான தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் அமைய பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் வீட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத சாதகமான அமைப்புகள், முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க. ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஆகையினால இந்த தொழில் வேலை உத்தியோகமான விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே மும்முரமாக செயல்பட்டு வரவும் செய்வீங்க. உங்களுடைய செயல் திறமை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். கரியர் பேஸ்டான விஷயங்கள் ஏதாவது ஒரு அப்கிரேடேஷனை கிடைக்கப்பெற்று வருவீங்க. தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் அல்லது பணி இடங்களில் சில மாற்றங்கள் சாதகமான நிலைகளில் எதிர்பார்க்கறது, உத்தியோக உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும். ராசமன சமாச்சாரங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கொடுப்பதாலும் சரி வாங்குவதானாலும் சரி துலாம் ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமாக விலகப்படும். முக்கியமான சில வேலைகளை செய்ய, தொழிலுக்காக, படிப்புக்காக அல்லது வீடு வாகனங்கள் வாங்குவதற்காக சிறியதாக ஒரு கடன் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவாங்க. ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும், அதை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு ரொம்ப நாளமாக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது நிவர்த்தி பெறக்கூடிய வகையில் ஏதாவது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும். அதே போல் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது சமீப காலத்தில் மறைமுகமான உடல்நல உபாதைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வெளியில் போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஒன்றுமில்லை, எங்கே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனாலும் உடல்நல பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். மருத்துவ விரயம்ங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மறைமுகமான உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு வரும். உடல்நலத்தில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த மாதம் பிரயாணங்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். வேலைக்காக அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள் போகக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம். அல்லது வேலை முடித்து கொண்டு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பிரயாணங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும். பொது விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் சாதகமாகவே இருக்கும். வெளி விஷயங்களில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள், அலைச்சல்கள் இருக்க செய்யும். கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷனை காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டனால போதும். இந்த மாதிரி வெளி விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் கிரக அமைப்புகள் மற்றவங்க வகையிலிருந்து உதவிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்க்க உதவிகளையும் முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஒரு அமைதியான சூழ்நிலை என்பது நிகழும். குடும்பத்துக்குள்ளே சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப காரியங்களில் சிறப்புகளை பெற்று வருவீங்க. இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. ஒரு வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை பார்த்து வர முடியும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்புகளோடு வேலை செய்யும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம்
பொருள் ரீதியான விஷயங்கள் அதிக நாட்டம் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஆகையினால் பர்சனல் விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் திருமண விஷயங்கள் புத்திரபாக்க அமைப்புகளை பெருசாக நாட்டம் காட்ட மாட்டாங்க. அதனால் கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தவிர கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. மீடியா துறை, நிதித்துறை மற்றும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை சில எதிர்பாராத முன்னேற்ற அமைப்புகளை கிடைக்க பெற்று வருவீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும். இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களையும் பார்த்து வர முடியும். அதே போல் இந்த போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் இழந்த பொருட்களை மீட்டெடுப்பது தொடர்பான விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத வகையில் சில நல்ல மாற்றங்களை பெற்று வருவீங்க. அதே போல் உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும். ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க. குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனி உலகத்தில் வாழ்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு கற்பனை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க. அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு காதல் விஷயங்களில் கூட சில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பட் காதல் விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. அதாவது சாதகமான அமைப்புகள் இருந்தால் மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து வர்றது நல்லது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. அவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்க பெற்று வருவீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்போடு இருந்து வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், இருந்தாலும் சமாளித்து வருவீங்க. பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அனுசரியான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையிலிருந்து வந்த சில சங்கடங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளுக்கு மாறி வரும். ரொம்ப நாளாக குழந்தைகள் வகையில் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மாதம் குழந்தைகள் வகையில் சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்க பெற்று வருவீங்க. அதே போல் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. நண்பர்களோடு சேர்ந்து வெளி இடங்களுக்கு போகிறது, மனம் விட்டு பேசி மகிழ்கிறது, இந்த மாதிரியான நண்பர்கள் தொடர்புடைய விஷயங்களும் ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்கள் பார்க்காத நண்பர்களெல்லாம் பார்த்து பேசி பழகக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நட்பை புதுப்பிக்கக்கூடிய விரிவாக்கம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோடு எல்லாருக்கிட்டையும் செயல்பட்டு வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓரளவு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்களும் சாதகமான நிலைகள் இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அவ்வப்போது வந்து போகும், இருந்தாலும் சமாளித்து வருவீங்க. பட் அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆசைகள், கற்பனைகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.